Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த 2 மாதங்களாக சம்பளம் நிலுவையில் இருப்பதும் 5 மாதத்துக்கு முன்பு ஊதிய உயர்வு அறிவித்து வழங்கப்படாதது குறித்தும் அமைச்சர்கள், சோளிங்கர் எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இந்நிலையில் மே தினத்தை முன்னிட்டு காலி பால் கேன்களுடன் பால் உற்பத்தியாளர் சங்க பணியாளர்கள் திடீர் சாலை மறியல் செய்து போராடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு மற்றொரு சான்றாக இந்த சம்பவம் அமைந்திருந்தது. இப்போ 2 மாத காலமாக எங்களுக்கு சம்பளமும் போடவில்லை. அதனால் எம்எல்ஏ கிட்ட போனோம், அசோக் பேரூராட்சி இது சேர்மன் கிட்ட போனோம், எல்லாருக்கிட்ட முறையிட்டு அரசியல்வாதிகிட்டும் சொல்லி பார்த்தோம், அதுக்கு அமைச்சர்கிட்டும் சொல்லி பார்த்தோம். அமைச்சர் பிஏவும் ஃபோன் பண்ணார். அதுக்கு தகுந்த நடவடிக்கை டிஆர் செயல்படவில்லை. அதனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாலுக்கு போகாத தொழிலாளிகள், அனைத்து தொழிலாளிகளுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கி சங்கத்தை விடுமுறை நாங்கள் விடுகிறோம். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள மலையாளி இன பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்கக் கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். ஈரட்டி, மின்தாங்கி, எப்பந்தம்பாளையம், கல்வாரை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட மலையாளி இன பழங்குடி குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மலையாளி இனம் என சாதி சான்றிதழ் இதுவரை வழங்கப்படாததால் அரசின் நலத்திட்ட உதவிகள் முழுமையாக கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. இதனால் விடியா ஸ்டாலின் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் ஊராட்சியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வராததால் கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மக்கள் பிற்பகல் 1 மணி வரை காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள காலையிலேயே மக்கள் வந்துவிட்ட நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் கிராம சபை கூட்டத்திற்கு 1 மணி வரை வரவில்லை. எனவே குறித்த நேரத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தாத திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியுடன் ஊராட்சி இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். கடந்த ஜனவரி மாதம் ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டில் பல்வேறு ஊராட்சிகளை அருகில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சியுடன் இணைத்து அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். அதிகாரிகள் வருந்தி அழைத்தும் கூட்டத்திற்கு வந்த சிலரும் புறக்கணித்து சென்றனர். Taste the Daily.